ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜப்பான் நாட்டுக்காரங்களாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இதுதான் ரீசனா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, பாகற்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய கசப்பான ஒரு பொருள், ஒரு காய்கறியில் அவ்வளோ ஏராளமான நன்மைகள் இருக்குது. யாருக்கு தான் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசை இருக்காது? ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே நோயின்னு சொல்லி நோயாலேயே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அதே மாதிரி குழந்தைங்கள் கூட பிறக்கும் போதே எதிர்ப்பு சக்தி இல்லாமையே தான் பிறக்கிறாங்க. இந்த பாகற்காய் கசப்புன்றதுனால நிறைய பேர் இதை ஒதுக்கி வச்சுடுறோம், நிறைய பேர் இதை சமையலில் சேர்த்துக்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த பாவக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஸோ வாங்க இப்போது அந்த கசப்பான ஒரு பொருள் எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பாவக்காய் ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே ரொம்ப கசப்பானது, குடிக்க முடியாது. ஆனால் இந்த பாவக்காய் ஜூஸ் தான் ஜப்பானில் நிறைய பேர் மக்கள் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான முக்கிய ரகசிய பொருள் இந்த பாகற்காய் ஜூஸ். ஸோ சரி வாங்க நம்ம இந்த வீடியோவில் பாகற்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது, அதை எப்போ எந்த டைமில் குடிக்கணும், குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் ஏற்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவோட இடையில உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை தயவு செஞ்சு ப்ளீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ முதல்ல பாகற்காய் ஜூஸ் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பாகற்காயை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க. சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தனியாக எடுத்துருங்க. ஸோ தனியாக எடுத்ததுக்கப்புறமும் மீண்டும் ஒரு தடவை தண்ணியில் பாகற்காயை அலசிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வெட்டி வச்சுருக்கிற பாகற்காயை போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பாகற்காயுடைய கசப்புகள் போகிறதுக்காக 15 நிமிஷம் நம்ம தண்ணி உள்ளே வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் தண்ணியை வடிகட்டி பாகற்காயை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்காக எலுமிச்சை சாறு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பாகற்காய் ஜூஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கசப்பு இருக்காது, கசப்பு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு 15 நிமிஷம் ஊற வைக்கிறோம். ஸோ எலுமிச்சை சாறுகள் சேர்க்கறதுனால ஓரளவுக்கு குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போது இது குடிக்கிறதுனால எப்பப்போ குடிக்கணும், என்னென்ன நன்மைகள் அப்படின்றத பார்க்கலாம். பாகற்காய் ஜூஸில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கேன்சர்னு சொல்லக்கூடிய செல்களை உருவாக்குறத கண்டிப்பாக இது அழிக்குது. அதோடு சேர்த்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை முதல்ல இது அதிகரிக்குது. கேன்சர்னு சொல்லும் பொழுது மார்பக புற்றுநோயில் இருந்து ரத்தத்தில் கலந்த புற்றுநோய் எந்த செல்களாக இருந்தாலுமே இது நல்லா இந்த சக்தியை கொண்டு அழிக்குது. ஸோ பாகற்காய் ஜூஸில் கண்டிப்பாக நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த பாகற்காய் ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். அதே மாதிரி இதில் அதிகமான பீட்டா கரோட்டின் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்து உடம்புல தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்குது. அதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த பாகற்காய் ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் குறையுது. அதோடு சேர்த்து உடம்புல தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கண்டிப்பாக உடம்பை விட்டு வெளியேற்றுது. ஸோ தொடர்ந்து நம்ம பாகற்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். தோல் அலர்ஜியிலேருந்து, கண் பார்வை பாதிப்புலேருந்து, நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் பாகற்காய் ஜூஸ் தினமும் குடிக்க முடியாட்டி கூட வாரத்தில் ஒரு நாள் உங்களுடைய உடம்புகளை சேர்த்துக்கோங்க. உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள் வெளியேற்றுறது பாகற்காய் நல்ல ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this video.